இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். ஆமேன். ஒருவருடைய வாழ்வில் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. இப்பூமியில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயண வாழ்வில் சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள், குறைவுகள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நாம் பயணித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் படகை மோதி அடிக்கும். அப்பொழுது தடுமாற்றம் உண்டாகும். இங்கு இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் படகில் ஏறும்போதே அக்கறைக்கு போவோம் என்று சொல்லிவிட்டார். சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்வின் பயணத்தில் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் பத்திரமாய் அக்கறை போய் சேருவோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்களை பத்திரமாக நடத்தி செல்வார். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.